ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் பேஷன்ஸ். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் தொக்கு. இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. பருப்பு குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது. பீன்ஸ் வச்சு வெறும் பொரியல் அப்புறம் உசிலி இது மட்டும்தான் செய்ய முடியும்னு இல்லை, இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மோரோவர் நான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பீன்ஸ் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு 20 போல் பீன்ஸ் இந்த மாதிரி ஒரு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. இந்த பீன்ஸோட கலர் கொஞ்சம் டார்க் ஆகணும், அந்த வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ணாமல் அப்படியுமே சேர்க்கலாம், பட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே அதில் ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கிறேன். கூடவே இதில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, ஸோ நான் சேர்த்துக்கலை. இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 2 தக்காளி, பழுத்த தக்காளி, அதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலாக்கள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இவ்வளவும் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் எண்ணெயிலே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்மளோட பீன்ஸ் இருந்தது இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். பீன்ஸையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மசாலாலேயே நம்ம நல்லா பெரட்டி விட்டுடலாம். இந்த மசாலா எல்லாம் பீன்ஸில் கொஞ்சம் இறங்கட்டும். ஸோ ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலாவில் நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போது இதில் நான் சொன்னேன் இல்லையா சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், அதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் எள்ளு பொடி சேர்த்துக்கோங்க. எள்ளு பொடி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளோட தொக்குக்கு. எள்ளு நீங்கள் கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம பீன்ஸை வேக விடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை வேக விடலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து நம்மளோட தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பட் ஈஸியான நம்மளோட பீன்ஸ் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த எள்ளு பொடி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பருப்பு குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, ரச சாதம், அப்புறமா தயிர் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோரோவர் இது நம்ம தோசை சப்பாத்திக்கு கூட எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.